வணக்கம் மக்களே. ஐசக் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டு இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி இந்த விஷயத்த பத்தி பேசவே வேண்டாம் அப்படிதான் நான் வந்து முடிவு பண்ணியிருந்தேன். இருந்தாலும் வந்து சரி நம்ம பேசுவோமே, கண்டிப்பா ஒரு ரீசனுக்காக தான் இருக்கும். ஸோ பேசலாம். வாழ்க்கையில வந்து யூடியூப்ல வீடியோ பண்றதா இருந்தா இந்த விஷயத்த மட்டும் பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்தவங்களுக்கும் தெரியும், டைட்டில் பார்த்தவங்களுக்கும் தெரியும் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு. ஆமாங்க, மீரா மிதுன் பத்தி தான் பேச போறேன். இப்போ சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வந்துச்சு அவங்களுடைய அரெஸ்ட் ஸ்டேட்டஸை பத்தியும், அவங்களுடைய ட்ரோல் வீடியோஸ் நிறைய வந்துச்சு. இதுல சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, அரெஸ்ட் பண்ணும்போது கூட அவங்களால வந்து ஒரு யூடியூப் லைவ் வீடியோ போடுறதுக்கு டைம் இருந்துச்சு. அது ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. இந்த விஷயத்த வந்து நம்ம காமெடியா எடுத்துக்கலாமா இல்ல வந்து சீரியஸா பார்க்கணுமாங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விதாங்க. ஏன்னா கடந்த 2 வருஷமா, கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, வேற என்ன, யூடியூப்ல என்னென்ன மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க, யாரை பத்தி பேசியிருந்தாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்கிறத வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அது நம்ம ரசிச்சோமா ரசிக்கலையாங்கிறது வந்து அடுத்த விஷயமா வச்சுக்கோங்களேன். அவங்க செஞ்ச செயல் வந்து ரொம்ப பேருக்கு வந்து கடுப்பை தான் கலப்புச்சு. ஸோ ரொம்ப பேர் வந்து கோவப்பட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட வீடியோஸ்க்கு வந்து நிறைய வியூஸ் போச்சு. ஒருவேளை அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக வந்து அவங்க வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்மளால அது என்ன சொல்றது, அதை பத்தி பேச முடியாதுங்க. ஆனா இருந்தாலும் வந்து அவங்க செஞ்ச செயல் எல்லாமே வந்து ஒண்ணு அடுத்தவங்கள இழிவுபடுத்தி பேசணும், அடுத்தவங்கள தப்பா பேசணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில, சாதாரணமான வாழ்க்கையில வந்து நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க, வித்தியாசமா பேச ஆரம்பிச்சாங்கிறத வந்து நம்ம எல்லாருமே வந்து உணர்ந்தோம். இந்த மூஞ்சி திருடுறதுன்னு சொல்றது, என்னோட ஸ்டைல திருடுறதுன்னு சொல்றது, அப்புறம் வந்து தனக்கு தானே வந்து செல்ஃப் கிளைம் சூப்பர் மாடல் அப்படின்னு அவங்களுக்கே சொல்றது, இன்டர்நேஷனல் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப முரண்பாடா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, செலிபிரிட்டிஸை பத்தி தப்பு தப்பா பேசுறது, யாரை பார்த்தாலும் வந்து தப்பா சொல்றது, நான் மட்டும் தான் ரைட்டா இருப்பேன். சரி, அவங்களும் பண்ணிட்டே போனாங்க. ஏன்னா வந்து அவங்க பேசினவங்க வந்து நேரா அவங்க கிட்ட கேட்க போறது இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையில, ஒரு தைரியத்துல வந்து அவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். எண்ட் ஆஃப் தி டே இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்டா அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து ப்ரொசீடிங் போகும். என்ன மாதிரி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சரியா தெரியல. ஸோ அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க அவங்க அரெஸ்ட் ஆனது, இந்த விஷயம் வந்து என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது நீங்க காமெடியா எடுத்துக்கிறதா இருந்தாலும் காமெடியா எடுத்துக்கலாம், சீரியஸா இருந்தாலும் சீரியஸா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட காட்ட போற இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. மீராக்கு யாரு கெடுதல் விளைவிச்சாலும், அந்த கடவுளே நினைச்சாலும் நான் நிற்பேன். எஸ், இதுதான். இந்த ஒரு விஷயம் வந்து என் மனசை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நேரா உட்காந்துட்டு ஓப்பன் சேலஞ்ச் எல்லாம் விட்டீங்க. வீடியோ பார்க்குறவங்க திரும்பி வரமாட்டாங்க, நான் என்ன வேணாலும் பேசலாம், நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது, யாராவது வந்து கழுவி கழுவி கமெண்ட்ல ஊத்துனாலும் வந்து நம்ம அழிச்சிட்டு டிலீட் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், அடுத்து ஏதாச்சும் வந்து பண்ணலாம், அது ஒரு கண்டெய்னா கொடுக்கலாம், ட்ரோல் பண்றவங்க ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தற்பெருமை, அப்புறம் வந்து என்ன அது வழக்கமா ஒரு நார்மல் லைஃப் எப்படி லீட் பண்ணுமோ அப்படி பண்ணாம கொஞ்சம் மாற்றமா இருந்த மாதிரி. அதாவது நிறைய பிரைவசியான விஷயங்கள், ஒரு பிரைவேட்டான மேட்டர்ஸ், நீங்க ஸ்மோக் பண்றதா இருந்தா நீங்க ஸ்மோக் பண்ணிக்கோங்க, நீங்க என்ன பண்ண ட்ரிங்க் பண்றதா இருந்தா நீங்க ட்ரிங்க் பண்ணிக்கோங்க, நீங்க மிடில் ஃபிங்கர் காட்டுறதா இருந்தா அது உங்க இஷ்டம், யாரும் வந்து கேட்க போறது இல்லை. ஆனா அது வந்து ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல செஞ்சுட்டு, அதுவும் அந்த லாஸ்டா அவங்க போட்ட வீடியோல என்னன்னா பக்கத்துல வந்து சாய்பாபாவோட படம் இருக்கும், அந்த ஸ்மோக் வந்து அந்த சைட் போற மாதிரி வந்து அவங்க செஞ்சிருப்பாங்க. ஸோ இது வந்து இன்டைரக்ட்லி வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அதுக்கு கண்டிப்பா வந்து எதிரொலி வரும். என்ன சொல்லுவாங்க, ஒரு ரியாக்ஷன் வரும். நீ செய்யற ஒரு விஷயம் அது சென்சிட்டிவான விஷயமா இருந்தா கண்டிப்பா வந்து ஒரு ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும். அதுதான் லைஃப். நான் என்ன வேணாலும் செய்வேன், யாரும் என்னை கேட்க முடியாது அப்படின்னா வந்து நீ செஞ்சுக்கோ, பட் டோன்ட் பப்ளிசைஸ் இட். அதுதானே இந்த பிரச்சனை. நீ வந்து கேமரா முன்னுக்கு உட்காந்துட்டு கோடிக்கணக்கான பேர் பாக்குற மாதிரி ஓப்பன் சேலஞ்ச், அடுத்தவங்களை பத்தி பேசுறது, அடுத்தவங்களோட வளர்ச்சியை பத்தி பேசுறது, தனக்கு தானாவே கேவலப்படுத்திக்கிறது, கழுவி கழுவி ஊத்தணும் அப்படி என்னங்க சந்தோஷம் இருக்கு? அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப் அப் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இந்த லாக்டவுன்னால நம்மளுக்கும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி யூடியூப்ல வந்து சஜஷன் வரும்போது நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எல்லாமே தற்புகழ்ச்சி தான். நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய செலிபிரிட்டி, எனக்கு தான் நிறைய மார்க்கெட் இருக்கு, நான் தான் ட்ரெண்டிங். வாட்ஸ் ராங் வித் யூ காய்ஸ்? வாட் இஸ் ராங்? ஒரு விஷயம் நீங்க வந்து செஞ்சீங்கன்னா அது வந்து மக்களுக்கு பயன்படணும்.
ஓகே, அப்படியே பயன்படாம இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து என்னென்னமோ செய்வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து யூடியூப்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே. நீங்க உட்கார்ந்த இடத்துல தனக்கு தானாவே கேவலப்படுத்திக்கிட்டு, உங்களே நீங்க கேவலப்படுத்திக்கிட்டு, இந்த ஷார்ட் டேர்ம் பப்ளிசிட்டி எதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். சரி, பப்ளிசிட்டி பண்ணிட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு ஃபேமஸ் ஆகுங்க, தட் இஸ் நாட் ராங். பட் ஓப்பன் சேலஞ்ச், தப்பான ஒரு விஷயத்த பேசுறது, தப்பான ஒரு செயலை செய்யறது, அது தப்புன்னு உங்களுக்கே தெரியும் தானே. தென் வாட் யூ வாண்ட் டு ப்ரூவ்? இது நான் ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, இந்த மாதிரி வந்து மாட்டுறாங்க, திருப்பி வந்து செய்வாங்க. ஓகே, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தரை பத்தி பேசினா அவங்க ரியாக்ஷன் கொடுக்க மாட்டாங்கங்கிற தைரியத்துல என்னென்னமோ பண்றது. நீங்க உங்களோட பர்சனல் லைஃபை எப்படி வாழ்றீங்களோ அதை எதுக்கு பப்ளிசிட்டி பண்றீங்கிறது தான் எங்க கேள்வி. நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்களா, அது வீடியோ போடுறதுனால தானே மத்தவங்களுக்கு தெரியுது. நீங்க கெட்ட செயல் செய்றீங்களா, அது வந்து வீடியோ போட்டு காட்டுறதுனால தானே மத்தவங்களுக்கு தெரியுது. நீங்க வீடியோ போடாம உங்க 4 செவத்துக்குள்ள பண்ணிட்டா யாரும் கேட்க போறது இல்ல. இதுல வந்து என்னோட ரைட்ஸ், என்னோட ஃப்ரீடம் சொல்றதுதான். அப்போ பப்ளிக் வந்து கமெண்ட் கொடுக்கும் போது, பப்ளிக் ஃபாரம்ல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா 4 பேர் கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அதையும் ஏத்துக்கிற மென்டாலிட்டி வேணும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டா அதுக்கு வந்து எதிர் வீடியோ போடுறது. உங்களோட சொந்த பிரச்சனையை வந்து நேரா போன் பண்ணி பேசுறதுக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா? 1-to-1 வச்சுக்காங்க, 1-to-1ல பேசுங்க. அது என்ன வீடியோ போட்டுட்டு நல்ல எனக்கு சண்டை, எனக்கு இந்த விஷயத்துல வந்து எனக்கு ஐம் நாட் ஹாப்பி, நான் வந்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு வியூஸ்க்கு வியூஸ் ஆச்சு, சவாலுக்கு சவால் ஆச்சு. என்ன மாதிரி ஒரு attitude? இப்ப பாத்தீங்களா, 2 வருஷமா வந்து ஆடின ஆட்டம் எங்கே, பாடின பாட்டு எங்கே அப்படின்னு ஆயிடுச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் ஒண்ணு நடக்குதுல்ல, அவங்கள பார்த்து அதே மாதிரி ஃபுட் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி மத்த ஆர்டிஸ்ட பத்தியோ இல்ல மத்தவங்களை பத்தி அவங்க பேர்லாம் இழுத்து வச்சுட்டு அவங்கள வந்து தப்பா சித்தரிக்கிறது, தப்பா பேசுறது, அந்த பழக்கம் உள்ளவங்க வந்து இது ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கணும். ஓகே, சீரியஸ்லிங்க, எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி வேர்ட்ஸ் டு சே. நிறைய பேர் நிறைய தடவை பேசிட்டாங்க, நிறைய ட்ரோல்ஸ் பண்ணிட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஏசி பார்த்துட்டாங்க, கழுவி ஊத்தி பார்த்துட்டாங்க, இப்போ சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்னும் அதே மாதிரி குணத்தோட யாராச்சும் இருந்தீங்கன்னா, இல்ல இனிமே அதே மாதிரி செய்யலான்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்களேன். ஏன்னா வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து வினை விதைத்தவன் வினை அறுப்பானுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம், உங்க எல்லாருக்குமே தெரியும். இது விளையாட்டு விஷயம் இல்லை. பிகாஸ் அகெயின் ஒரு ஆளை கேவலப்படுத்தி தப்பா பேசி தப்பா நடந்துக்கிட்டு அப்படி என்னத்தை வந்து ஒரு என்னது புகழை சம்பாதிச்சு என்னதான் பண்ண போறீங்கிறது எனக்கு புரியல. ஓகே, திறமை இருந்தா நல்ல வழியில காட்டுங்க, நல்லா முன்னேறி வாங்க. பீப்புள் ஆர் தேர் டு சப்போர்ட் ஆல் யுவர் டேலண்ட்ஸ். எனக்கு புரியல, ஒரு எல்லாருக்குமே ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டு அதுல சவால் வேற. வாட் நான்சென்ஸ் ப்ளீஸ். இது வந்து யாரும் பர்சனலா எடுத்துக்காதீங்க. திஸ் இஸ் வாட் எனக்கு வந்து மனசுல தோணுன ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஒரு அந்த காட்டுல அந்த வீடியோ தான் ஞாபகம் வரும். ஒருவேளை ஏன் வந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லையே அப்படின்னு, ஏன்னா நீயும் சேர்ந்து உள்ளுக்கு போயிட்ட, அதுதான் நடந்துச்சு. ஸோ சவால் விடுற மண்ணுக்கு அடுத்து என்ன நடக்குங்கிறத யோசிச்சு விட்டுருக்கலாம் போல அப்படின்னு தோணுது. சரிங்க, ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த விஷயத்த நிறைய தடவை உட்காந்து பேசிட்டாங்க. நான் வள பலன்னு இழுக்க விரும்பல. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐசக். பாய், வணக்கம்.